தோழர் சிவா திலீபனுக்கு புரட்சிகர தொழிலாளர் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். போர்களே, இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போர் என்பது நீண்ட காலமாக இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்திய ஆதிக்கம் என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். கடந்த 11ஆம் தேதி பூங்கா ரயில் நிலையம் பகுதியில் இந்திய எழுத்துக்களை அழித்து தன்னுடைய உணர்வு எழுச்சியாக இந்திய எதிர்ப்போம் என்று கூறி தன்னுடைய உயரம் மாய்த்து கொண்ட தொடர் சிவா திலீபன் நமக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்தி என்பது அது ஏதோ வெறும் மொழி அல்ல. இந்தி என்பது ஒரு ஆதிக்கம். இந்தி என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு வடிவம். இந்திய ஆட்சி அதிகாரம் நம்மை எல்லாம் அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய பிரிவு 17 நீக்குவதற்கு நாம் தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த பிறகு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களிடமிருந்து நாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்தி எதிர்ப்புக்காக அரசியலமைப்பு சட்டம் 17வது பிரிவு நீக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற சொல்வதற்காக நாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரட்சிகர தொழிலாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஜனநாயக உரிமையை பறித்து வாடுரிமையை பறித்து இருக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதன் பின்னால் தரக்கூடிய அத்தனை பேரையும் நாம் அத்தனை ஒடுக்குமுறையும் எதிர்கொண்டு போக வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில் பார்த்தோம்னு சொன்னா சிவா திலீபன் மரணம் நமக்கு எதை போதிக்கிறது? உலகத்தை நேசித்தவர், தமிழ்நாட்டை நேசித்தவர், உலக மாந்தகுல விடுதலை நேசித்தவர், உலகமெல்லாம் எங்கு அடக்குமுறை நிலவுகிறதோ அங்கெல்லாம் அதை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய குரலாக ஒலித்தவர், நம்முள் ஒருவராக இருந்தவர். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருந்ததோ, நம்முடைய குடும்பங்களில் எப்படி தமிழ்நாட்டு உரிமை பற்றியோ மனித உரிமை பற்றியோ நம்ம பேசுகிறோமோ அந்த வகையில் தோழர் சிவா திலீபன் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டு வந்தவர். அப்படி உணர்வுபூர்வமாக தமிழ்நாடு உணர்வுக்காக, தமிழ்நாடுடைய உரிமைக்காக, தமிழ்நாடு விடுதலைக்காக இந்திய எதிர்ப்பு தளத்தில் வீரராக இங்கே நம் முன்னும் வீர வணக்கத்துடன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவா திலீபன் அவர்கள். அவருடைய இறப்பு நம்முடைய சகோதர இறப்பு, நம்முடைய தோழருடைய இறப்பு, இது ஏதோ நாம் நம்முடைய கூட பிறந்தவர்கள் போல உணர்வு மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் தளத்தில், ஒரு பண்பாடு தளத்தில், தமிழ்நாட்டு உரிமைகள் தளத்தில், மனிதகுல விடுதலை தளத்தில் நம்முடன் பயணித்த தோழர் இழந்திருக்கிறோம். அந்த தோழருடைய லட்சியங்களையும் எண்ணங்களையும் நாம் நெஞ்சில் ஏந்துவோம். இங்கு இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 நீக்க சொல்லி போராடுவோம் என்பதை வலியுறுத்தி புரட்சிகர தொழிலாளர் சார்பாக மீண்டும் ஒரு முறை வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி.